Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அதாவது சாதத்து கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், நான் கூடயும் சாப்பிடலாம். ஸ்பைசி எக் மசாலா. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது வந்து என்னன்னா நம்ம வேக வைக்காம அப்படியே டைரக்ட்டா ஆட் பண்ணி செய்ய போறோம். இது கூட மசாலாவும் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு 2 ஸ்பைசஸ்னோட எசன்ஸ் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கறிவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 தக்காளியை அதாவது பியூரி பண்ணி வச்சுக்கலாம், மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். 2 அல்லது 3 தக்காளி, உங்களுக்கு கிரேவி தேவைன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ மிக்சியில் அடித்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுனால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து முட்டை மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். இது வந்து எக் மசாலா எங்கிட்ட இருக்குது, அதனால் எக் மசாலாவை கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எக் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் எக் மசாலா. நம்ம லாஸ்ட்டில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுன்னா பச்சை வாசம் அடிக்காது. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம், இதையே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். அதாவது மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி அதாவது ட்ரை லீஃப், இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இது ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நல்லா க்ரஷ் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்கு வந்து அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கும் இதே மாதிரி குழி பண்ணிக்கலாம். இது எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கோங்க. அது வந்து அதாவது ஒயிட் வந்து நல்லா கலர் மாதிரி வெள்ளையானதுக்கப்புறம் நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக திருப்பிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை துவிக்கலாம். இதை வந்து லைட்டாக பெரட்டிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து பிரெட் ஸ்லைஸுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சுவையான ஸ்பைசி எக் மசாலா ரெடி. ஸ்பைசி எக் மசாலா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். பிறரை வஞ்சித்து வந்தடையும் செல்வமானது அளவு கடந்து பெருகுவது போல தோன்றினாலும் எல்லாம் எதிர்பாராது வந்தது போல விரைந்து கெட்டுப்போகும்.